ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்ஆர் ரோப்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஃப்ரெண்டு. இவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட்னு சொல்லியாச்சு. ஸ்டார்ட்னு சொல்லியாச்சு. அவனும் வந்துடுவான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னு பார்த்தீங்கன்னா 99 Days in the Forest தான் ஆட போகிறோம். ஹாய், he is my friend guys. ஓகேவா, நான் நம்ம ஃப்ரெண்டுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் நம்ம ஃப்ரெண்டு. அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி என் கூட ஆடணும்னு நினச்சிங்கன்னா வாங்க ஆடலாம். எனக்கு நான் வந்துட்டு லைவ் பண்ணலான் இருக்கேன் கைஸ். அதுக்கு வந்துட்டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு சொல்லுது. ஆமாம், இவனே சொல்கிறான் பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னு. கிடச்சதுன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். கிடச்சிடுச்சுன்னா அப்படியே போய் லைவில் கிவ்அவேஸும் பண்ணலாம். கேகில் க்ரோ கார்டில் வந்துட்டு கிவ்அவேஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக கிவ்அவே பண்ணுவேன். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சி விட்டு பண்ண சொல்கிறீங்க. ஓகேவா, மறக்காமல் பண்ணுறீங்க கைஸ். இந்த வீடியோ நான் வந்துட்டு இன்றைக்கி எடுக்கிறேன், 18th எடுக்கிறேன். ஐ திங்க் நான் நாளைக்கு தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ போஸ்ட் திஸ் வீட் TMR காஸ் டெய்லி 1 வீட். இப்படி சொல்லிட்டோன்னா வெயிட் பண்ண மாட்டான். சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு சீரியஸாக புரியல. என்ன பண்ணுறது? நான் இந்த நியூலாம் இல்லை, ஆடியா இருக்கேன். ஆனாலும் ஆட வர மாட்டேங்குது. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கே கூட போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ட்ரை டு போஸ்ட் டே. ஓகே, நான் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. நான் தம்ப்நெயில் மட்டும்தான் ப்ரோ பிளேயர் மாதிரி வச்சுருப்பேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது இது? சரி, இது கொஞ்சம் கொடுத்துருவோம். மெட்டல் வேணும் கைஸ். மெட்டல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் அப்கிரேட் பண்ணோம். ஸ்ப்ரிண்ட் அடிக்க வேணான்னு பார்க்குறேன். ஸ்ப்ரிண்ட் அடித்தோன்னா சீக்கிரமாக இந்த சாப்பாடு வேறு கழியிடும். வாங்க இந்த ரேபிட் அடிக்கலாம். ஐயோ, சவுண்டே நான் அடிக்க மாட்டேன், வைக்கவே மாட்டேன். சவுண்டுலாம் வச்சேன்னா அவ்வளோதான், காப்பிரைட் போட்டுருவாங்க. காலினா காப்பிரைட்லாம் போட்டாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் இருக்குது. இன்னொரு காப்பிரைட்லாம் வந்துச்சுன்னா இதோட நான் எப்போ போடுவேன் தெரியுமோ? 1.5 மாதம் கழிச்சு தாங்க என்னால் போட முடியும். 3 மாதம் கழிச்சு தான் என்னால் போட முடியும். காப்பிரைட் கிடச்சிதுன்னா 90 டேஸ்னு சொன்னாங்க. நாங்கள் சாப்பாடு வேணும், நம்ம மட்டும் சாப்பிட்லாம். இந்த ஆணை இவனுக்கு கொண்டு ஊட்டி விட்டுறான்னு நினைக்கிறேன். இல்லை, இவனே சாப்பிட்டுப்பான். இதாடா சாப்பிட்டுக்கோ. என்னங்க ஏஃப்டியாக போயிட்டானா? டேய் வாடா. சோ டேய், உங்களுடைய இவனை பார்த்துருந்தா மார்னிங்கே ஆயிடுச்சு. ஐ லவ் யூ. வாட் டு யூ மீன்? எங்க ஃபன் பண்ணிட்டுருக்காங்க உட்காந்துட்டு. யூ டோன்ட் மேக் ஃபன். ஒரு பைத்தியக்காரன், அதனால கண்டுக்காதீங்க. இப்படி தான் ஏதாவது போட்டுனே இருப்பான். ரேண்டம் கை யாரும் சொன்னாங்களாங்க, ஏதோ ஒரு பையன் வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டுருக்காங்களாம். அதை வந்துட்டு என்கிட்ட ஏன்டா சொன்னேன்? ஓகே, இந்த விளையாட இருப்பாங்கோ. உங்களை பாருங்கள், ஒரு ரேபிட் கூட சண்டை போட்டுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு பார்த்தீங்களா? நாங்கள் 1 நீ வச்சுக்கோ, 2 நீ வச்சுக்கோ. நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் போகலாமா? அங்கே ஒன்று இருக்குது, அதில் மெட்டல் கிடைக்கும்னு நம்புகிறேன். அங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் இது ரிவால்வர் ஆமோ கிடைக்குது. கொஞ்ச நேரம் தான் என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன்.
வீடியோ. மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் எடுப்பேன். ஏங்க நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லைங்க. நல்லா ஆடலைன்னா கேட்காதீங்க. நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கணும். நான் எதாவது தப்பு பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தப்பு பண்ணேன்னா கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னடா சவுண்டுன்னு பார்க்காதீங்க. பேக்ரவுண்டு ஓகே. இந்த இதை திங்க போட்டுடலான்னு நினைக்கிறேன். எங்கேயும் ஆட்டும் குடு குடுன்னு ஓடினே இருக்கான். அப்போ இருந்து ஜிங் 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 ஜிங். ஐயோ ஐயோ அப்பா நின்றுச்சான். எனக்கு ஆல்ரெடி இது போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? கேன் வி சேவ் கிட்னு கேட்கலாமா? கேன் வி கோ அண்ட் சேவ் கிட் அப்படின்னு போடலாம். ஓகேன்ட்டானா போகலாம். கம் டு கேம்ப். கம் டு கேம்ப்னு போட்டாச்சு. அவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் போகலாமா? 3வது நாள் போகலாம். டிஎம்ஆர் வி கோ. நான் எக்ஸாம் வச்சுன்னு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு எனக்கு எக்ஸாமு. எவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்காக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா சொல்லுங்கள். ஓகேவான்னு கேட்டுடலாம். இவனுக்கும் எக்ஸாம் தான் இருக்குது. இவனுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. இவனுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க கைஸ். அங்கே இது வேஸ்ட்டு தான். இது ஒதுக்கு போட்டு அந்த சைடு அந்த கிட் யாரும் இருக்கான்னு எனக்கு தெரில. சம்பளே டீப் இந்த ஃபாரஸ்ட் இந்த சைடுன்னு தான் நினைக்கிறேன் நான். பார்க்கும் இதில் பார்த்தா தெரியும். இந்த சைடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடாக போகணும். ஓகே போகலாம். சரி கெட் உல்ஃப் பெல்ட் வேணுன்றான். எனக்கும் தான் உல்ஃப் பெல்ட் வேணும். பில்டு பேடா சரி ஏதோ சொல்லிட்டுருக்கான். புரியல எனக்கு. அப்படியே ஓடிட்டோம். வாங்கப்பா வாடா வா டா வாடா 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 வாடா. ஏன் டைப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேயும் அங்கேயே நின்றுருக்கோம். டேய் வாடா வா வா வாடா வாடா வாங்கிக்கேடா. அங்கே இந்த வழின்னு தான் நினைக்கிறேன். தெரில எனக்கு. அங்கே இருக்கு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு உல்ஃப் இருக்குது. இந்த உல்ஃப் கண்ணில் மாட்டாமல் இது ஓடிடலாம். அது கண்ணு முன்னாடி இப்போ அவன் போய் அடி வாங்க போகிறான். அது மட்டும் தெரிஞ்சு என்னையும் சேர்த்து அடி வாங்க போகிறான். டே நூபுடே வேணாண்டா. வாங்கடா. டேய் இது என்ன சாவடிக்குதுடா. இன்னும் ஆல்ரெடி இங்கே ஒரு உல்ஃப் மாதிரி இருந்துச்சு. ஒரு உல்ஃபை நான் சாவடிக்கிறேன். ஒரு உல்ஃபை அவன் சாவடிச்சிடறான்னு நினைக்கிறேன். வாங்கடா. ஒரு உல்ஃப் மட்டும் வா. டி வந்தால் 2 பேருமே ஒன்றா தான் வருவேன்னு வரானுங்களே. அப்பா நைஸ்ரா. டே நைஸ்ரா. சீரியஸாக சொல்கிறேன்டா. நைஸ்ரா டே. இது சாப்பிட்டுக்கலாம் நாங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? இன்னும் ஒரு உல்ஃப் இருக்குது. 2 உல்ஃப் இருக்குது. யூ ஃபைட் ஐ கம். இதுதான் போடணும். அப்போ தான் போவான். ஐயோ கேம்ப்பு அந்த சைடு என்ன பண்ணுறது எனக்கு புரியலை. வை அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. வச்சுச்சோ இன்னொன்று வேறு துரத்துது. ஓகேன்ட்டானா நல்லாயிருக்கும். என்கிட்ட மட்டும் நிறைய இருக்கு பாரு. ஓகே ஜூடை எல்லாம் ஃபுல் சவுண்டில் வச்சு பாருங்கள். ஏன்னா எனக்கே நான் சொல்கிறது கேட்கல. செமையக்கோ அடிக்குது ரூமில். நவு கம்.
நவ் கம். க்ரீனுக்கு வந்துடுச்சு திரும்ப. வாடா. வெயிட் தானே போடுறாண்டி. இவன் வரது கூட நாளைக்கே ஆயிடும் போல. ரெடியாவது எனக்கு. நான் போட்டா பேசாம ஒரே ஒரு விஷயம் மட்டும் காலி பண்ணலாம். நோ கம். நோ கோ. என்ன இவன் வளர்றான். இவன் கூட ஆனது பெரிய தப்பாக போயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்படி போயிட்டு நான் அப்படி யூட்டன் அடிப்பேன். அது மட்டும் எனக்கு தெரியும். இது ஒரே ஒரு விஷயம். வாடா. வா 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 வாங்க 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 வாங்க. இதில் அப்படியே நான் வீட்டுக்கிட்ட மட்டும் கூப்பிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கேருந்து ஈஸியாக அடிச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா. வாடா. எங்க மாட்டி விட்டான். தனியாக மாட்டி விட்டு போகிறானே. கட்டு திஸ். எல்லாமே கொத்து கொத்தா வெட்டிடலாம். சாப்ளிங் கிடச்சதுன்னா அப்படியே திரும்ப நான் பிளான் பண்ணுறேன். அப்படியே கொத்து கொத்தா இருக்குது. இதெல்லாம் நம்ம மண்டை மேலே தான் விழுது. வாட் எவர். எல்லாம் விழுங்களேண்டா. ஓகே. ஒன்று இங்கே, இன்னொன்று இதுக்கு மேலே, இன்னொன்று. ஹங்கிரி. இது மூணுத்தை மட்டும் சாப்பிட்ருவோம் இப்போதைக்கு. வாங்க. இதுதான் டிஎம்ஆர் கோ அப்படின்னு போட்டோன்னா ஓகேன்னு போடுவோம். நான் சொல்கிறேன்ல ஓகேன்னு போடுவோம். நைஸா? என்னடா நைஸுக்கு போடுற? நான் மட்டும் போகிறேண்ணா. வி நாட் மீ. இல்லை வேணாம் அப்படி போட்டேன்னா. வாடா. வரான். குட் பாய். வாடா உல்ஃபே. வாங்கிக்கடா உல்ஃபே. இந்த உல்ஃபு நம்ம ஸ்கிரிப்டிலே இல்லையே. இல்லை, இந்த உல்ஃபு நம்ம ஸ்கிரிப்டிலே இல்லை. இது கூட இவன் மட்டும் எஸ்கேப் ஆகிறாங்க. அதுதான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. நான் மட்டும் எஸ்கேப் பண்ண வரேன். இவனும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிறாங்க. பின்னாடி யாரோ ஒரு உல்ஃபு கூப்பிட்டு வந்துருக்கேன். வா 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 வாங்க வாங்க. நீயும் அட்ரா ரெடி. அதை மட்டும் ஒத்துப்பான். சாப்பாடுனா முதலெல்லாம் போயிடுவான் இவன். இன்னும் 2 இருக்கா? டிடி வேணாம்டா. வேஸ்ட்டு. அவனு வாணி நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. அப்பா இது எனக்கு ஏங்க இது பண்ணுறான். 2 வச்சுருக்கான். அதனால எல்லாம் 1 ஹெச்பிடா. காப்பாற்று. இவன்கிட்ட விட்டுன்னு ஓடிடலாம். ஐயோ, இங்கே 2 இருக்கு. இங்கே 2 இருக்கு. ஐயோ, இன்னொன்று இல்லை. சாப்பிட்டோம். நமக்கு என்ன? இங்கே வாங்க தங்க குட்டி. என்னங்க ஓட்டான் இவன். ஐயோ, இவனை நம்பிடா வரவே மாட்டேன்டா. வாணி வாங்க. எனக்கு சாப்பாடு வேணும். இல்லைன்னா காலி. அதுக்கு தான் இப்போ நான் ஓடி வந்தேன். அங்கே இதை மட்டும் சாப்பிட்றேன். கம் லாஸ்ட்டு. இன்னும் ஒன்று தாங்க இருக்குது. அதுக்கு தான் நான் ஸ்டாப் ஆடுறேன். சம்திங் ஈடு சாப்பிட்டாங்கன்னா நான் கடுப்பேன். கம்முன்னு நான் போட்டிருக்கேன். எங்க வரவே மாட்டான். அங்கே நின்றுருக்காங்க. இது எனக்கு தான். நோ ஐ கோ. யூக்கு மேலே ஐடு போட்டான் போல. பட்னுவேன். ஐயோ, போடு தக்கிட்ட ஒரு பேண்டேஜ். செஸ்ட்டு வேணான்னு நினைக்கிறேன். எனக்கு செஸ்ட்டுன்னு சொன்னோடனே வந்துடுவான் இவன். அந்தமாரி இங்கே பேக்கெட் வச்சு என் சாக்குக்குள்ளே தான் ஒருத்தர் இருக்கான். அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அச்சோ,
ஃபைட்டா சம்திங் ஆமாம்ல சம்திங் ஈவில் சாப்பிட்டு வச்சிங்கன்னு அப்படியே சொன்னானுங்க. அப்பயே கேட்டிருக்கணும். டேய் போய் சாப்பிட்றா. ஓகே இது எல்லாத்தையும் சாப்பிட்டு இவன் நைஸுன்னு தான் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கஷ்டப்படுவேன். இங்கே நின்று அடிக்கலாம். டேய் குழந்தை என்னை காப்பாற்றுறா. நான் உன் இடத்துக்குள்ளே போய் ஐயோ பின்னாடி யாரும் திறந்துருக்கேன். இவன் வரான். ஓடுறா. டேய் இவன் நம்ம கூட சேர்ந்து விளையாட்டுருப்பான். சாவு என்ன நீ சாவு எத்தனாவது காலி பண்ணுவார். அவன் 2 பேரை சாவு. ஒருத்தனையாவது காலி பண்ணுறா. எதுவுமே பண்ண மாட்டாங்க இவன். ரன் டான்லி பாஸ் எஸ்டேட். நான் இவனோட தூக்கின்னு போயிட்டு வந்து சாப்பிட்றேன். எனக்கு தூக்கம் விட மாட்டாங்க. வாடா வாங்கிக்கடா வயசு. ஐயோ அதான் சுற்றி வந்தீங்க அப்படின்னு ஓடணும்னு நினைக்கிறேன். சுற்றி வந்தீங்க காலில் ஆனோடனே அவனை விட்டு தூக்கின்னு ஓடிடலாம். வாடா நான் அவனை சாக்கில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தூரமாக போயிட்டு இவனை மட்டும் ரிவைவ் பண்ணிட்டேன்னா எனக்கு உயிர் வந்துடும். அப்பா வந்துடுச்சுடா. ரெண்டு உல்ஃப் பெல்ட்டு. இப்போதான் என்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. வேணா அவன் திரும்ப டேட்டெல்லாம் நல்லா தான் கால் பண்ணுறேன். நான் அவனை கஷ்டப்பட்டு இப்போ தான் அவனை ரிவைவ் பண்ணிருக்கேன். லீ மார்க்கஸ்ன்னு பேரை வச்சிட்ருக்கான். அடிடா திரும்ப மட்டும் காலி ஆகட்டுங்க. அப்பா காலி பண்ணிட்டான். ஸ்பியர் வேணும்யா. ஸ்பியர் இருந்தால் தான் எனக்கு உயிர் இருக்கு. போய் உல்ஃபா பெல்ட்டை மட்டும் பொறுக்கிக்கோ. கிளம்பு. ஐயோ எனக்கு கல்ட்டு சிஸ்டம் கூட தீர போட மாட்டான். ஒரு கிட்ட ஷேப் பண்ணியாச்சு. 2வது கிட்ட எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். எங்கடா இருக்கு? இன்சைடுன்னு நினைக்கிறேன். ஓகேடா. செகண்ட் கிட் திஸ் வே. லெட்ஸ் கோவா. ஓட்டுருவாங்க நான் சொல்கிறேன்ல. ஒரு இதை நான் ஆல்ஃபா நெறி. ஐயோ ஆல்ஃபா உல்ஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் அது செம ஸ்ட்ராங்கு. இந்த நார்மல் உல்ஃப்கே வச்சு ஓட்டினான். இதில் ஆல்ஃபாலாம் வந்துச்சுன்னா எங்கோ போவான்னு சீரியஸாக தெரில. எனக்கு பயமாக இருக்குங்க எனக்கு. பாருங்க எங்கேயோ போயிட்டுருக்கான். ஊஞ்சல்லாம் போய் ஆடிட்டுருக்கான். ஆனால் எனக்கு கிடையாது. நான் கஷ்டப்பட்டு எடுப்பேன். இவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அச்சோ பின்னாடி வருது. புச்சோ ஆடி இல்லை. கேம்ப் அப்டேட் பண்ணடா. பச்சோ வருதுடா. புச்சோ என்னென்னமோ வருதுங்க. உல்ஃபு தான் வருது. என்ன பண்ணுறது சத்தியமாக தெரில. எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். நாங்கள் இதை திங்கு ஓட்டி நோனி இதெல்லாம் 3த்தையும் போட்டாச்சு. தெரிஞ்சு ஃபுட்டு நாட் இனஃப் ஃபுட்டா. இங்கே ஒரே ஒரு 1 2 3 4 இது மட்டும் போதும் எனக்கு. இது கூட இல்லை. இது போதும். எங்கெங்க லீவ் பண்ணிட்டானா? இல்லை இங்கே தான் இருக்கான். நல்ல வேலை லீவ்லாம் பண்ணியிருந்தானோ அவ்வளோதான். மண்டை மேலே நங்குன்னு கொட்டியிருப்பேன். ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஐயோ ஆல்ஃபாவா? என்ன அவ்வளோ ஓகேனப்பா. இதெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சா இது?
இந்த சேவ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நானே ஒரு நூபி, என்னோட பெரிய நூபாக இருக்கான். 2 பேரும் அவன் சாவடிச்சானா, ஒரு வாட்டி அவனே செத்துறான், ஒருத்தனை கூட சாவடிக்காம. டேமேஜ் கூட தெரில. பார்க்குறவங்க ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட் வேணால் கூட பண்ணிக்கோங்க. டைம் என்ன எப்போ ஆரம்பிச்சா இப்போ என்ன டைமில் வந்து நிற்கிது டிஎம்ஆர் கோ சேவ் செகண்ட் ஒன்னு போடுவோம், அப்போ தான் தெரியும். செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன்னு கேட்டுருப்பாங்க. இந்த சைடா? ஓகே. எப்பி மேகியா? வாடாடி மேகி ஷோயிங். இந்த சைடு வாடா. ப்ளஸ் ஒன்று வரான். டேய் திடீர்னு ஓடுறாதுரா. நான் ஓடிடுவேன். 2 ஓட்டானா நானும் ஓட்டுருவேன். நான் என்னை நம்பி இருக்க மாட்டான். அவன் குடுன்னு ஓடி போயிடுவான். நான் எதாவது ஆகிட்டு போகிறேன்னு நினச்சிப்பான். எங்கெங்க இருக்குது? இந்த போல்ட்டு தான் எடுத்து யாருக்கு வேணும்? அந்த மெட்டலுக்கு வேணும். அது ஒன்று கோல் கிடைக்குதா? கோல் இல்லை, கருப்பு கலரில் இருக்கு. இது என்னது? இது நத்திங். ₹200. யுவர் ஹங்க்ரின்னு இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓடி அவன்கிட்ட கொடுத்துடலாம். இதை இதாடா டி அவன்கிட்ட கொடுத்துடலாம். அவரங்க அவர் அழுவான். ஏன்னா சுச்சு கேம்ப் ஃபயர் போடா. ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் நான் இந்த கோல் மட்டும் தீரேன்டா. தேங்க்யூடா. நமக்காக இருக்கானுங்க. கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சவுண்டு வைக்காதனால இந்த டியர் என்ன பண்ணால் கூட தெரிய மாட்டேங்குது. நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன். ஓகே, இதை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை செட் பண்ணிக்கலாம். இந்த ரெயின் ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் 2 பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடே நான் வச்சுருக்கேன். வைக்கப்பேன் பார்க்குறீங்களா? ஓகே, இல்லை வேணாம். ஷெல்ஃபை வச்சு வீடு கட்டலாமா? இந்த மாதிரி வித்தியாசமான வேலை நான் தான் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு பர்சன் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வழியாக போக முடியும், இப்படி வர முடியுது. ஓகே, ப்ரோ திஸ் இஸ் ஹவுஸ் அப்படின்னு ஓட்டணும். ப்ரோ ஐ பில்ட் அ ஹவுஸ். ஓகே, கம்மியாக தான் இருக்குது இப்போ மெட்டலும். அண்ட் சீட்ஸ் பெரிஸா? இந்த பெரிஸ் எல்லாம் நம்ம எப்போ சாப்பிட்ருக்கோம்? ஏங்க எடுக்க முடியலைங்க. இதையும் ஐயோ இதையும் எடுக்க முடியல. போயிட்டானே. சரி, கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஒரு 1 மினிட். சரி, அடுத்த நாள் காலைல இன்னொன்னே முடிச்சுக்கலாம். பக் பண்ணிட்டானே. ஓகே, நல்லாயிருக்கு. ஜிக்கு 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 ஜிக்கு. ½ hour ஆகிடுச்சுங்க. ½ hour கேம் பிளே.
இதுதான் இதுக்கு மேலே போட்டேன் வீட்டிலலாம் தேடுவாங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டு போயிடுங்க. பாய் பாய்.